வணக்கம். நம்ம ஊர் திருச்செங்கோட்டுக்காரங்க யாரும் கோக்கை வாங்கி தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிக்க வேணான்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை, உங்கள் திருச்செங்கோடு பேஜ் அட்மின் தான். ட்ரிங்கிங் கோக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் பாஸ்பரிக் ஆசிட். ஆமாங்க, இதில் பாஸ்பரிக் ஆசிட் கலந்துருக்கு. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. கோக் குடிக்கிறதால 7 விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு போட்டிருக்கு. என்னென்னா கிட்னியில் கல் வர்றது, ஒபிசிட்டி, பல்வலி, ஓஸ்டோபோசிஸ், ஜிஐ ப்ராப்ளம்ஸ்னு நிறையா இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் குடிக்காதீங்க. கொக்கோலா ஏன் குடிக்கக்கூடாதுன்னு இந்த 10 காரணத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம உடல் நலத்துக்கு கேடு. மரபணு மாற்று செய்யப்பட்டதை கலக்கிறாங்க. நம்ம இதை ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி அடிமையாக வச்சிரும். இதோட தண்ணியை நம்மளோட ஆறுகள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இதை குடிக்கிறவங்களுக்கு பற்பல நோய்கள் வரும். ஏன்னா இதை நீங்கள் முழுசாக படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். கோக்கு குடிக்கிறதுனால 30% கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48% ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அட்டாக் இந்த மாதிரி வருங்க. ஸ்ட்ரோக் ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு பக்கமாக கோக் குடித்தா ஒபிசிட்டி வரும்னு இதில் போட்டிருக்குங்க. இது பொய் இல்லைங்க, உண்மைதான். உங்கள் நகத்தை இதில் 4 நாள் போட்டிங்கன்னா நகம் முழுசாக காணாமல் போயிடும். ஏன்னா இது முழுசாக அரிச்சிடும். உங்களுக்காக இதை சொல்கிறது நம்ம திருச்செங்கோடு பேஜ் சார்பாக. நல்லா பார்த்துக்கங்க. கோகோ கோலா உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான ஒரு குளிர்பானம். நம்ம ஊரில் கூட மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க. இப்போ பாருங்க, கக்கூஸ் ஊத்துறேன் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா பாருங்க, பாருங்க, இங்கே பாருங்க, உப்பு எல்லாம் கிளியர் ஆகுது. பாருங்க பாருங்க, இதை போய் எல்லாம் விரும்பி விரும்பி பாருங்க, தேக்கி அதுக்கு எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. அவ்வளோ ஒரு கெட்டது இதை ஊற்றுனா துருக்கரை போகுது. எல்லாம் பார்த்துக்கோங்க, துருக்கரை எல்லா துருக்கரையும் போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகா எல்லா துருக்கரையும் இதாகி போய் மெட்டலு புதுசாக இருக்குது. எல்லா துருக்கரையும் போயிடுச்சு. நல்லா பாருங்க எவ்வளோ அழகாக போகுது. எல்லா அழுக்கும் க்ளீனாக இருக்குது பாருங்க. நல்லா பார்த்துக்குங்க, இதில் எவ்வளோ துரு இருக்குன்னு. இவ்வளோ துருவையும் இந்த கொக்கோ கோலா கிளியர் பண்ணிடுது பாருங்கள். எல்லா துருவும் போயிடுச்சு. இப்போ இது வெறும் க்ளீனாக இருக்குது. புது மெட்டல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. 1% கூட எதுவும் 1% கூட எந்த துருவுமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நல்லா ஊற்றி இப்படி தேய்க்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எதுவுமே வரலை, க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த துணியை போட்டு தேய்க்க அப்படியே உருகி எல்லா ஆளுக்கும் வருது பாருங்கள். இது பாருங்க, கம்பியே பூரா துரு ஏறி கிடக்கு. இப்போ இதை போட்டால் பாருங்கள், எல்லா துருவையுமே அரிச்சுக்கிட்டு வருது பாருங்கள். எல்லா துருவையுமே இப்படி அரிச்சுக்கிட்டு வருது பாருங்கள். வீடு கட்ட வேண்டிய டிஎம்டி கம்பி இது. இந்த டிஎம்டி கம்பியவே இந்த அரிப்பு அரிக்குதுன்னா, அப்போ உங்கள் குடல் இதை குடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் குடல் என்ன நிலைமைக்கு ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், இது இந்திய கம்பெனி கூட கிடையாது, இது ஒரு ஃபாரின் கம்பெனி. இந்த ஃபாரின் கம்பெனியால் உங்கள் பணமும் வேஸ்ட்டு. இந்தியாவிலேருந்து அங்கே தான் போயிட்டுருக்கு ஒவ்வொரு டாலரும். இப்போ பாருங்கள், இந்த கம்பியில் இருக்க துரு நான் ஊற்றின இடம் மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாகி இப்போ ஒரு புது கம்பி மாதிரி இருக்குது. இது துடைக்காத இடம், இது தொடச்ச இடம். நல்லா பாருங்க. விஷயம் சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ தயவு செய்து கொக்கோ கோலா வாங்காதீங்க, வாங்கி குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கொக்கோ கோலா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பியை அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ அதனால தயவு செய்து கொக்கோ கோலா வாங்காதீங்க. ஒரு சில உதாரணம் வேணா நான் சொல்றேன். ஸோ நம்ம பல்லைவே கொஞ்ச நாள் இந்த கொக்கோ கோலாக்குள்ளார போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பல் எங்கே இருக்கு, எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே ஒரு பல்லையவே அரிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணரலாம்.
ஸோ அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிங்க அவங்களோட விவசாய நிலங்களுக்கு ஊற்றுற மருந்தில் கொக்கோகோலாவை கலந்து அடிக்கிறாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கொக்கோகோலா குடிக்கிறதுக்கு ஒரு பூச்சி மருந்துவே நீங்கள் குடிக்கலாம். தயவு செய்து மக்களை கொக்கோகோலா வாங்காதீங்க, வாங்கி குடிக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடைங்க முன்னாடியும் இந்த பாட்டில்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்காங்க. தயவு செய்து தெரிஞ்சோ தெரியாமலோ கூட வாங்கிடாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ தாகமாக இருந்துச்சுன்னா ஒன்று இளநீ வாங்கி குடிங்க, அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி குடிங்க. அந்த மாதிரி ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் தண்ணியாவது வாங்கி குடிச்சு உங்களோட தாகத்தை தீர்த்துக்கோங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு கொக்கோகோலாவை வாங்கி குடிச்சு உங்களோட உடலுக்கு வந்து ஏன்னா ஸோ எவ்வளோ தாகமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து இளநியோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸோ வாங்கி குடிங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு கொக்கோகோலா இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி குடிச்சிடாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குடிச்சு வீண் பண்ணிக்காதீங்க. ஸோ உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வியாபார ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வியாபாரத்துக்கு நம்மளை பலிகடாக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. திரும்பி சொல்கிறேன், நான் மறுபடியும் கொக்கோகோலாவை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, குடிக்கவே குடிக்காதீங்க. இது உங்களுக்கு மட்டும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து ஒரு சில உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் கொக்கோகோலா குடிச்சிருப்பீங்க. தயவு செய்து இனிமேல் தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் தப்பு பண்ணது ஓகே, இனிமேல் வந்து நீங்களாகட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பரப்புங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உயிர்களை காப்பாற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை பரப்புங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சில உயிர்களையும் வந்து நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் நாங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளாரையும் இப்போ வந்திருக்கும். ஸோ நாங்கள் யார் அப்படின்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழு. ஸோ எங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது எங்களோட மெயின் தீம். தேங்க்யூ.